ஸோ, கணிநாடு இந்த வீடியோல வந்து நம்ம லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து கொஞ்சம் பார்த்துருக்கோம். பட் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஓகேங்களா? ஸோ, நம்ப வந்து பார்த்தது வந்து என்னன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பைத்தான் ரிப்பல் போடுறேன். ஐ திங்க் இதில பைத்தான் ஃபைலே வராது. பைத்தான் ரிப்பல் தான் இதில ஃபுல்லா ரைட். ஸோ, யுவி ரன் பைத்தான் ரைட். ஸோ, இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு தான் வரும் ஓகேங்களா? ஸோ ஆண்டுனா ரெண்டு சைட்லேயுமே ட்ரூ இருக்கணும் ஓகேங்களா? ஸோ ஆர்னா ஏதோ ஒரு சைடில் ட்ரூவாக இருந்தால் ட்ரூ தான். ஓகே, ஆண்டுனா ரெண்டு சைட்லேயுமே ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்லாம் பார்த்தா அப்புறம் ஒன்றும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். நாட் ட்ரூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபால்ஸ். அதுக்கப்புறம் நாட் ஃபால்ஸ் அப்படின்னா வந்து ட்ரூ அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஆப்ரேட்டர்ஸ் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என் பேர் எடுக்கிறேன். கார்த்திக் அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ, இது கார்த்திகா இல்லையான்னு கம்பேர் பண்ணுறதுக்கு இஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ, கார்த்திக் அப்படின்னு போட்டோன்னா ஓகே, ஓகே. இது வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே, சரி. நான் வந்து வேறு மாதிரி பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ, 1 இஸ் 1 அப்படின்னு வந்து நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரிங்குக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. ஓகே. ஸோ, இது வந்து ஓகே. ஆக்சுவலா வந்து இங்க ட்ரூ வந்திருக்கு. பட் இது வந்து என்ன சொல்றதுன்னா, ரைட். ஓகே. இது வந்து ஸ்ட்ரிங் லிட்டரல்ல யூஸ் பண்றதுக்கு பதிலா, இந்த டபுள் ஈக்குவல் டூ யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ, அது என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம வந்து இந்த மாரி போடுறது பெட்டர்ன்னு சொல்ல வருது. இப்போ பைத்தான்ல வந்து கைட்லைன்ஸ் மாத்திட்டாங்க. என்ன அப்படின்னு தெரியல. பட் இந்த மாரி வந்து பண்ண சொல்லுது. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்படி போட்டா ட்ரூ. ஓகேங்களா? ரைட். அதே மாரி 1 டபுள் ஈக்குவல் டூ 1. நீங்க ஏன் 1 ஈக்குவல் டூ 1 வரக்கூடாதுன்னு கேட்கலாம். இப்ப அது போட்டீங்கன்னா எரர் தான் வரும். ஓகேங்களா? ஸோ எரரே வந்துடுச்சு. ஏன்னா, இது வந்து அசைன்மென்ட் ஓகேங்களா? அசைன்மென்ட் வந்து இப்படி தான். இதுவே ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் டூ 1 அப்படின்னு வந்து வைக்கிறது தான். அதுக்கு தான் வந்து இந்த ஈக்குவல் டூ. டபுள் ஈக்குவல் டூன்னா கம்பேரிசன் ஓகேங்களா? ஸோ அது அப்படிதான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஈக்குவல் டு 1 அப்படியே 2 1 ஈக்குவல்னா ஃபால்ஸ். 2 எப்படினாலும் ஒன்னோட கிரேட்டர் ஓகேங்களா? அதே மாதிரி 1 வந்து 2 கிடையாது. 2 1 கிடையாது ஓகேங்களா? ஸோ அதுதான் ரைட். இப்போ வந்து இப்போ இன்னொன்று பண்ணலாம் ஓகேங்களா? ஸோ இப்போ 1 நாட் ஈக்குவல் டு 2 அதாவது சமமாக இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மைதான் ஓகேங்களா? 1 எங்கே 2 ஆகும் ஓகே. ஸோ அப்படிதான் ரைட். ஸோ ஒன்னோட ஒன்று கூட்டினா தான் 2 ஆகும். ஸோ மேபி இப்படி வச்சிங்கன்னா தான் இதாகும் ரைட். ஸோ ஓகே. ஸோ இதுவும் நான் பண்ணக்கூடாது ஓகே. இங்கே தான் அந்த ப்ராக்கெட்ஸ் வந்து போடணும்னு சொல்கிறது. நான் முன்னாடி போர்ட் மாஸ் அண்ட் போர்டு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ரைட். ஸோ ஓ ஓகே சாரி ரைட். இங்கே வந்து இங்கே இப்படி போடணும். சாரி இப்படி போட்டால் இது ஓகே ரைட். ஸோ ஓகே யா. ஸோ இது வந்து ஓகே. பட் ப்ராக்கெட்ஸும் போடுறது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராக்கெட்ஸ் இருக்கிறது நல்லது தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படின்னு ரைட். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ் ஓகே. ஸோ டூ டூ ஈக்குவல் டு டூ நாட் ஈக்குவல் டு டூ இல்லை. அதனால் இங்கே வந்து ஃபால்ஸ் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து நாட் ஈக்குவல் டு அதாவது சமமாக இல்லை ஓகேங்களா? சமமாக இருந்தால் இது வந்து ஃபால்ஸ்ன்னு தரும். சமமாக இல்லைன்னா இது ட்ரூன்னு தரும் ஓகேங்களா? ஸோ அப்படின்னு ரைட். இன்னொன்று வந்து அதே மாதிரி வந்து ஒன்று இருக்குது ஓகே கிரேட்டர் தென் ஓகேங்களா? ஸோ 5 கிரேட்டர் தென் 6 அதாவது 5 6 விட பெருசா அது வந்து பொய் ஓகேங்களா? ஸோ 6 5 விட பெருசா அது வந்து மெய். இருங்க 6 5 விட பெருசா அது மெய் ஓகேங்களா? ஆனால் 6 வந்து 6 விட பெருசு கிடையாது. ஸோ அதுவும் வந்து ஒன்று இருக்குது ரைட். அதே மாதிரி 5 6 விட சிறுசா ஓகேங்களா? ஸோ அது வந்து உண்மை ஓகே. ஸோ அப்படின்னு இப்போ 6 5 விட சிறுசா ஓகேங்களா? அது வந்து பொய் ஓகேங்களா? இப்போ 6 6 விட சிறுசா அதுவும் வந்து பொய் தான் ஓகேங்களா? 6 வந்து சமம் ஓகேங்களா? 6 வந்து 6க்கு சமம் ஓகேங்களா? பெருசும் கிடையாது சிறுதும் கிடையாது ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எப்படி எல்லா மனிதர்களும் சமம்னு இப்போ நம்ம கொண்டு வர பார்க்குறோமோ அப்படிதான் அது ஓகேங்களா? ஸோ ஸோ இதுதான் ஓகேங்களா? 6 6க்கு சமம் இல்லையா? அதுவும் வந்து பொய். ஓகேங்களா? 6 6க்கு சமம் ஓகேங்களா? ஸோ அதுதான் ரைட். ஸோ இப்போ வந்து இன்னொன்று வந்து போடலாம் ஓகேங்களா? இந்த மாதிரி 6 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 6 அதாவது 6 6 விட பெருசாகவும் இருக்கலாம் இல்லைன்னா சமமாகவும் இருக்கலாம்
ஸோ அப்போ வந்து இது உண்மை. ஏன்னா 6 6க்கு சமம். ஓகேங்களா? 6 வந்து 7க்கு சமமா இருக்குதா? ஆர் 7 விட பெருசா? இது வந்து பொய். 6 வந்து 7க்கு சமமும் இல்ல, 7 விட பெருசும் கிடையாது. இப்ப 7 போடுவோம் இந்த பக்கம். 7 7க்கு போட்டோம்னா, ஆமா இது உண்மை. ஓகேங்களா? இது வந்து சமம். அந்த ஈக்குவல் டூ இருக்கிறனால அந்த சமத்துவத்தையும் பாக்குது. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ வந்து 8 7 விட பெருசானா அது உண்மை. ஓகேங்களா? ரைட். 8 சமம் இல்லனாலும் 7ஓட அது பெருசு. ஓகேங்களா? அதுதான் அது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ. இது அப்படியே இப்படி மாத்தி போட்டோம்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ. ஓகேங்களா? ரைட். ஓகே. இப்போ 8 9 விட சமமா, சிறுசா? ஓகேங்களா? ஸோ இப்போ 8ஓட 8 பார்த்தோம்னா, ஆமாம். 8 8க்கு சமம். ஓகேங்களா? இப்போ 8 9ஓட சிறுசா இருக்கா? இல்லாட்டினா சமமாவும் இருக்கா? ஓகேங்களா? ஸோ அப்படின்னு. ஸோ இது இப்படி கூட எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, 8 8 9 விட சிறுசு ஆர் ஓகேங்களா? இது நாங்க இங்கிலீஷ்ல சொல்லும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஆர் 8 டபுள் ஈக்குவல் டூ 9 அப்படின்னு கூட எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதுவும் இதே ரிசல்ட் தான் தரும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு ரைட். அதே மாதிரி 9 வந்து 8 விட சிறுசா இல்லாட்டி 8க்கு சமமா? இது வந்து பொய். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இத வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். ஆ இப்போ நான் இன்னொன்னு ஒண்ணு பண்றேன். ஓகேங்களா? லைக் ஏபிசின்னு எடுக்கிறேன். கிரேட்டர் தென் டிஇஎஃப்ன்னு எடுக்கிறேன். ஓகேங்களா? இது வேலை செய்யுதான்னு பார்ப்போம். ரைட். இது ஃபால்ஸ். ஓகேங்களா? ஏன்னா வரிசையில எழுதும்போது ஏபிசி தான் முதல்ல வரும். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ வந்து 2 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அருண். ஓகேங்களா? ரைட். ஓகே. அப்புறம் என்ன சொல்றது? ஆ பைரவி அப்படின்னு பிஏஐஆர்ஏவிஐ பைரவின்னு பேர் இருக்குன்னா, அருண் தான் வந்து முதல்ல வரும் எழுதும்போது. ஸோ இது வந்து கரெக்ட். ஸோ அருண் வந்து பைரவியோட சின்னது. ஓகேங்களா? ஏன்னா எழுதும்போது எப்படி வந்து 1 தான் வந்து 2க்கு முன்னாடி வருதோ, சாரி 1 தான் வந்து 2க்கு முன்னாடி வருதோ, ஓகேங்களா? அதே மாரி தான் அருண் வந்து பைரவிக்கு முன்னாடி வரும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு. ஸோ அருண் வந்து பைரவியோட சின்னது. ஓகேங்களா? கம்ப்யூட்டர்ல வந்து ஏன்னா இது வந்து நம்பரா தான் ஸ்டோர் ஆகும் உள்ள. ஏ வந்து ஒரு நம்பர், பி வந்து ஒரு நம்பர். பிஏ கம்பேர் பண்ணும்போது ஏ வந்து சின்னது. ஓகேங்களா? ரைட். ஸோ அதுதான் வந்து விஷயம். ரைட். ஸோ இப்போ வந்து இது இந்த மாரி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ரைட். இந்த மாரி லெஸ் தென் அப்படின்னு போட்டோம்னா, இது வந்து ட்ரூ அப்படின்னு வரும். அதே மாரி அருண் டபுள் ஈக்குவல் டூ அருண் அப்படின்னு போட்டோம்னா, அது வந்து உண்மைன்னு தான் சொல்லும். ஓகேங்களா? ரைட். அருண். ஓகேங்களா? அருண் அந்த மாரி போட்டோம்னா, அது வந்து உண்மைன்னு தான் சொல்லும். ஓகேங்களா? ரைட். அதே மாரி அருண் வந்து அருண் இல்லையா அப்படின்னு கேட்டா, அது பொய். அருண் வந்து அருண் தான்ல. ரைட். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகேங்களா? ரைட். இப்போ இத வச்சு வந்து இது தெரியும், நம்மளுக்கு இஃப்பும் தெரியும். இத வச்சு நம்ம பல விஷயம் வந்து நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து வருங்காலத்தில வர வீடியோஸ்ல பார்ப்போம். ஆ அடுத்த முறை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன்.